ஓம் ஸ்ரீ சாய்ராம். அன்பான சீரடி சாய்பாபா அவர்களின் பொற்பாதங்களை பணிகின்றேன். பகவான் சத்ய சாய்பாபா அவர்களின் பொற்பாதங்களை பணிகின்றேன். 14/4/2024 பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா கூறிய அருளுரை. வாங்க சாய் சகோதர சகோதரிகளே, இன்று பகவான் சத்ய சாய்பாபா கூறிய அருளுரையை இந்த பதிவின் மூலம் நாம் காணலாம். ஒரு புதிய ஆண்டு நெருங்கி வரும்போது சாதகமான மாற்றங்களை நாம் அனைவரும் எதிர்பார்க்கின்றோம். இந்தியாவின் பல பகுதிகளில் புத்தாண்டுகள் கொண்டாடப்படுவதால் பகவான் அன்புடன் தனது ஆசிகளை வழங்குகிறார்கள். இன்று நீங்கள் புத்தாண்டின் தொடக்கத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உண்மையில் நீங்கள் ஒவ்வொரு தருணத்திலும் புத்தாண்டு தொடக்கமாகவே கருத வேண்டும். புத்தாண்டு சமூக, அரசியல் மற்றும் பொருளாதார துறையில் என்ன மாற்றங்களை கொண்டு வரும் என்று பலர் கவலைப்படுகிறார்கள். எந்த மாற்றம் எது நடந்தால் புத்தாண்டு வருகைக்காக காத்திருக்காது. உண்மையில் நொடிக்கு நொடி பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. இந்த புத்தாண்டில் என்ன பெரிய மாற்றம் நிகழும் என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். முந்தைய ஆண்டில் என்ன நடந்ததோ அதுவே இந்த ஆண்டும் நடக்கும். இந்த விஷயங்களை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆண்டுகள் உருண்டோடினாலும் உங்கள் இதயத்தில் எந்த மாற்றம் இல்லை என்று நீங்கள் கவலைப்பட வேண்டும். உங்கள் தீய எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் செயல்களில் இருந்து விடுபட வேண்டும். உன்னத மற்றும் தெய்வீக உணர்வுகளை ஊற்றி புத்தாண்டை வருகையை கொண்டாடப்பட வேண்டும். இந்த வெளிப்படையான உலகில் வெளிப்படாத ஆத்ம கொள்கையை காட்சிப்படுவதன் மூலம் நீங்கள் பேரின்பத்தை அனுபவிக்க வேண்டும். இந்த பதிவை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.